I love you, Kanmani. அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. கவுன்சிலிங் போயே தீரணும் அப்படின்னு நீதிபதி சொல்லிடுறாங்களா? இப்ப கண்மணினால ஒண்ணுமே பண்ண முடியல. கட்டுக்கோப்புக்குள்ள அடங்குன காளக்கட்டுக்குட்டி மாரி அப்படியே அடங்கி போய் நிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அன்பு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ கூட வாழ இஷ்டம் அப்படின்னு சொல்லிறதுனால, ஒருத்த மக்கர் பண்ணோன்னே ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு கையெழுத்து போட்டீங்க? அப்படின்னு சொல்ல, நீ கேட்டேன்னு போட்டேன். கோர்ட் ஒண்ணும் அவ்வளோ சீக்கிரம் பிரிச்சு வச்சிராது கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கன்னத்துல தட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் யோ போ அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா, கவுன்சிலிங்க்கு உட்கார்றாங்க. கேள்வி கேட்குறாங்க. பார்த்தா நம்ம அன்பு அவ்வளோ காதல் மழைய பொழியிறாங்க. ஆனா கண்மணி மட்டும் வெடுக்கு 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 வெடுக்குன்னு ஆட்டிக்கிறாங்க. இந்த மனோரமா சொல்லுவாங்க இல்லையா சுகன்யாவ, வெடுக்கு வெடுக்குன்னு ஆட்டுற அந்த இடுப்ப பொல பொல பொலன்னு உதுத்து என் கழுத்துல மாட்டிக்க வேண்டின்னு, அந்த மாரி தாங்க தோணுது. உண்மையிலே கண்மணி பண்றது ரொம்ப 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 டூ மச் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம சேனலுக்கு கருத்த தெரிவிச்சு ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. இப்ப கவுன்சிலிங் முடிஞ்சிருது. அடுத்து மறுநாள் கோர்ட்டுக்கு போறாங்க. பார்த்தா இவங்க பேசுறத பார்த்தா இவருக்கு வந்து உண்மையிலே காதல் இருக்கு. அத விட இந்த பொண்ணுக்கும் அந்த பையன் மேல இருக்குங்க. அப்படின்னு கவுன்சிலிங் சொல்லிர்றாங்க. என்ன சொல்றீங்க? எத வச்சு சொல்றீங்கன்னு பார்த்தா, ஆமாங்க. இவங்க சும்மா மேலோட்டமா தான் அவர் மேல பொய் சொல்றாங்க. மத்தபடி அந்த தம்பி மேல பயங்கரமான காதல் வச்சிருக்காங்க. எப்படி சொல்றீங்க? எத வச்சு சொல்றீங்க? அப்படிங்கிறாங்க. நான் சின்னதா ஒரு டெஸ்ட் வச்சேங்க. பரவால்ல. என்ன டெஸ்ட் வச்சீங்க? அந்த பையனுக்கு எங்க வீட்ல பொண்ணு இருக்கு. நான் குடுத்துக்கிறேன். கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு தான் சொன்னேன். அந்த பொண்ணு கண்ண பார்த்து, என்னது? பொண்ணு கட்டிக் குடுக்க போறீங்களா? அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில கேட்டான்னா பார்த்துக்கங்களேன். அது சும்மா அப்படின்னு உடனே கண்மணி மறிக்குது. உண்மையிலே அந்த பையன் மேல உனக்கு காதல் இருக்கு. அதோட மட்டும் நாங்க விடல. இன்னொரு என் ஸ்டாஃப்ப விட்டு அன்பு கூட அப்படி ஜாட மாடையா பேச விட்டேன், உரச விட்டேன். அப்பவும் நீனு அப்படியே கோவம் கோவமா அந்த வச்சிருந்த டேபிள்ல வச்சிருந்த போட்டு இப்படி உருட்டு உருட்டுன்னு உருட்டுன. அப்பவே தெரிஞ்சுச்சும்மா நீ உண்மையான காதல் வச்சிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இனிமே உங்களுக்கு வந்து பிரிக்கணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்றாங்க. என்னது சேர்ந்து வாழ்றதா? இவரோட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்ல, முடியாதும்மா. 6 மாசம் ஒண்ணா வாழணும் அப்படின்னு சொல்ல வெளியில வாராங்க. அன்பு வந்து கெஞ்சிக்கிட்டே வராரு. என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. எனக்காக நீங்க டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போறீங்கன்னு பார்த்தா, இப்படி வந்து கவுத்து விட்டுட்டீங்க. என்ன கண்மணி, உனக்கா நான் என்ன வேணாலும் செய்வேன் தெரியுமா? ஆனா நீ என்ன விட்டு மட்டும் போகாம இருக்கணும். அதெல்லாம் முடியாது. எனக்கா என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னீல, என்ன வேணாலும் செய்வியா? அப்படிங்கல. ஆமா. நீ தான் என் உயிரு, உலகம். என்ன கண்மணி இப்படி பேசுற? அப்படியா? அப்போ அப்படி இப்படின்னு திரும்புறாங்களா, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. அதோ அந்த கார் வருதுல்ல, அந்த கார நிறுத்தணுமா? இல்ல காருக்குள்ள யாராவது வர்றாங்களா? அவங்ககிட்ட போய் பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கார் முன்னாடி நீ விழுகணும். விழுந்தா என் மேல பாசம் வச்சிருக்கேன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்போ உன்கிட்ட சொல்றேன். அதுக்கு என் கிளையண்ட் உயிரோட இருக்கணும்ல. நீ என்னம்மா நீ? அப்படின்னு வாய்தா வருதுன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. உண்மையிலே என் காதல் உண்மை. என் மேல வச்சிருக்க காதல் உண்மை அப்படின்னு உன் கிளையண்ட் சொன்னாருன்னா, நிரூபிச்சாருன்னா, நான் ஏத்துக்கிறேன். அதெல்லாம் சும்மா சுஜிபிக்கி அப்படின்ட்டு திரும்புறாங்க. காணோம். எங்கன்னு பார்த்தா, காருக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. கார் அங்கேருந்து வந்துட்டுருக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்து. ஐய்யய்யோ! போறானே! டேய் அன்பு அன்புன்னு இவரு வாய்தா வரதன் ஓட, இவங்க கண்மணிக்கு தூக்கி வாரி போடுது. ஐய்யய்யோ! இவரு சொன்னா செய்வாரே! அன்பு அன்பு நில்லுங்க நில்லுங்கன்னு ஓடிக்கிட்டே வாராங்க. இல்ல நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு கண்ண மூடி போயிட்டு இருக்கையில, அங்க காரு வந்துட்டுருக்கு. அன்பு நில்லுங்க. இல்ல கண்மணி, நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு சொன்னா நான் நிக்கிறேன். இல்லைன்னா நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. எம்மா எம்மா என்னம்மா உனக்கு மனசாட்சியே இல்ல? அந்த பொண்ணு என்ன பண்ணுது? அந்த வக்கீல் பொண்ணு, எப்பா உன் மேல உன் புருஷன் இவ்ளோ பாசமா இருக்கான். கண்மணி மேடம், தயவு செஞ்சு அவர ஏத்துக்குங்க. ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இப்படி ஒரு மனுஷன் யாருக்குமே கிடைக்காதுங்க. அவருக்கு என்னங்க குறை? லவ்வபுளா இருக்காரு. பாட்டி மேல பாசம் வச்சுட்டாரு. அதனால அவன திட்டி அனுப்பிட்டாரு. மத்தபடி எனக்கு காசே கிடைக்காட்டியும் பரவால்ல. நானே சொல்றேனே, ஒரு அழகான ஜோடிய பிரிச்சு வச்ச பாவம் எனக்கு வேணாம். காச விட எனக்கு சேர்த்து வச்ச ஜனங்க தான் எனக்கு முக்கியம். பணமா, ஜனமான்னு கேட்டா, எனக்கு ஜனம் தான் முக்கியம். அப்படிங்கல. எதுவும் சட்டசபை பார்த்துட்டு வந்தியோ? அப்படின்னு கண்மணி சொல்ல, சரி உடுங்க. நாடே ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. ஐயோ! ஐயோ! போறாரு. கிட்டக்க கார் வருது. அன்புன்னு கத்துறாங்க. ஐ லவ் யூ அன்பு. நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல கார அவன் ஸ்டடன் போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. ஆனாலும் இவரு போற மாரி போயிட்டுருக்கையில, அன்பு அன்புன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து இப்படி இழுத்து புடிச்சு காப்பாத்துறாங்களாம். அப்படியே கட்டி புடிச்சு உருள. நிமிர்ந்து பார்த்தா கார் அங்கேயே நிக்குது. எம்மா எம்மா கட் கட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி என்னம்மா நடக்குது? ஆ ஐய்யய்யோ! பார்க்குறாங்களா? ச்சே! உங்க மேல விழுந்துட்டேனா, எந்திரிங்க அப்படின்னு சொல்ல, ஏன் கண்மணி மறைக்கிற?
அதான் என் மேல உள்ள காதல நிரூபிச்சுட்டல்ல அப்படின்னு சொல்ல, ம்ஹ்ம். கார் நின்னதுனால தான் தைரியமா வந்தீங்களா என்ன? ச்சே! ச்சே! என்ன இன்னும் நீ தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்க கண்மணி. ஏன் என்ன? அப்படிங்கிறாங்க. ஆமா, காரே வந்திருந்தாலும் நான் வந்து விழுந்திருப்பேன். தெரியுமா? என் காதல நிரூபிக்க இத விட வேற வழியே தெரியல. கடைசியா ஒரு சான்ஸு. நான் விழுந்திருப்பேன். என் உயிரே போனாலும் அப்பவும் கண்மணின்னு சொல்லிட்டு தான் என் உயிர விடுவேன். அப்பவாது என் காதல நீ ஏத்துப்பில்ல? புரிஞ்சுப்பில்ல? அப்படின்னோனே அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க படுத்த வாக்குல. "அப்பா சாமி போதும் எந்திரிங்க" அப்படின்னு அந்த வரதன் சொல்ல, அந்த பொண்ணு கண்மணியோட பொண்ணு வக்கீல் என்ன பண்றாங்க, அவங்களும் "எந்திரிங்க கண்மணி, எந்திரிங்க மேடம், எந்திரிங்க சார். எல்லாம் ஊரே வேடிக்கை பாக்குது" அப்படிங்கையில நீதிபதியே வந்துடுறாரு. "என்னம்மா இப்படி இங்கே வா. சாரி, சாரி" அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. "என்னப்பா அன்பு, பொண்டாட்டி காதல வர வைக்கிறங்கிறக்காண்டி உயிரே விடுற அளவுக்கு துணிஞ்சுட்ட போல இருக்கு." இல்ல சார்" அப்படிங்கிறாங்க. அந்த டிரைவர் இறங்கி வந்துடுறாங்க. "ஏப்பா உன் காதல நிரூபிக்கிறதுக்கு என்ன கம்பி எண்ண வைக்க தெரிஞ்சியே" அப்படிங்கிறாங்க. "இல்ல சார், எப்படியும் நீங்க என்ன பார்த்துருவீங்க. ஏன்னா நேருக்கு நேரா தானே கார் வருது. அதனால தான் நான் தைரியமா நம்பி வந்தேன்." உடனே கண்மணி வந்து அன்பு கைய பிடிச்சிட்டு இருந்தாங்களா, பட்டுன்னு உதறி விடுறாங்க. "அட பாவி மனுஷா! அப்ப நடிச்சியாடா, நடிச்சியாடான்னு" அடிக்கிறாங்க செல்லமா. நீதிபதி எல்லாருமே சிரிக்கிறாங்க. "எப்படியப்பா என் பேனாவுக்கு நல்ல தீர்ப்பா சொல்ற அளவுக்கு வச்சுட்டீங்க. என்ன தீர்ப்பு? என்ன தீர்ப்பு?" அப்படின்னு கண்மணி கேட்க, "ஆமாம்மா, அதான் சேர்ந்துட்டீங்களே! அப்புறம் எதுக்கு? டைவர்ஸ் ஆக்கிலாம்ல." அந்த கேஸ் அப்படியே இருக்கட்டும். இவைங்கலாம் நம்ப முடியாது." அப்படின்னு கண்மணி சொல்ல, "கண்மணி அதெல்லாம் வேணவே வேணாம்." அப்படிங்கிறாங்க. "சரிப்பா 2 பேரும் சேர்ந்து வாழுங்க." அப்படிங்கிறாங்க. "சார் அந்த கேஸ் அப்படியே இருக்கட்டும். அது நடக்கும்." அப்படின்னு கண்மணி சொல்ல, "என்னடி நடக்குங்கிற?" அப்படின்னு நச்சுன்னு உதட்டுல கிஸ்ஸ குடுத்துறாரு எல்லாரும் பார்க்க. "பார்த்துக்கிட்டீங்களா? கேட்டுக்கிட்டீங்களா? என் பொண்டாட்டி மேல நான் உசுரா இருக்கேன்." "ஐயோ! வாடா" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நடந்தெல்லாம் சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. பார்த்தா க நம்ம கண்மணி அன்பு அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்குது. தேன்மொழி சிரிக்குது, கார்த்தி சிரிக்கிறாங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்பு, "நம்ம போயிரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியே கேட்குறாங்க. "என்ன கண்மணி?" "ஆமா, நம்ம வீட்டுக்கு போவோம். இங்க என்ன வேலை நமக்கு? அங்க அந்த வெண்ணிலா பேய் இருக்கே." "வெண்ணிலா பேய் இருந்தா என்ன? வேப்பில இல வச்சு அடிச்சு விரட்டுவோம்." "கண்மணி, அப்போ என் மேல காதல் இருக்கா?" "கிறுக்காடா நீ? கிறுக்கான்னு கேட்கிறேன். கோர்ட் முன்னாடியே வச்சு கிஸ் அடிச்சுட்டா" "என்ன நடந்துச்சு? என்ன என்ன என்ன?" அப்படின்னு எல்லாரும் கேட்க, "அய்யய்யோ!" அப்படின்னு வாய அப்படியே மூடுறாங்க, வெட்கப்படுறாங்க. "என்னடா அன்பு என்ன நடந்துச்சு?" அப்படின்னு எல்லாம் கேட்க, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு அப்பதாங்க முழுசா சொல்றாங்க. சொன்னது விழுகுற வரைக்கும் தான் சொன்னாங்க. எல்லாரும் நீதிபதிலாம் பார்த்து இந்த மாரி தீர்ப்பு சொன்னத, ஆனா கிஸ் அடிச்சத மட்டும் மறைச்சுட்டு சொல்ல, இப்ப தவள வாயால கெட்டது மாரி சொல்லிட்டாங்களா, ஐயோ! "டேய் சரியான ஆளு தான்டா, நீ மன்மத அம்பு தான்" அப்படி சொல்லி ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கிளம்பி போறாங்க. அங்க போனா, அன்பும் கண்மணி வர்றத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு கண்மணி அன்பு தான் போறாரு. அன்ப பார்த்தோன்னே, "ஏய் அன்பு வந்துட்டாங்க பாட்டி பாட்டின்னு" வெண்ணிலா துள்ளி குதிச்சு போக, "போடி போ! உன் துள்ளி போற உன் கால கிள்ளி எடுத்து வைக்க என் பொண்டாட்டி வர்றா" அப்படின்ட்டு அம்மான்னு கூப்பிடுறாங்க. "இருப்பா இருப்பா இதோ வந்துட்டேன்" அப்படின்னு ஆரத்தியோட வர, கண்மணி பின்னாடி வர பார்த்துட்டு அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா இங்க வெண்ணிலாவுக்கு, என்ன இவளோட வர்றா? பாட்டி கண்மணியும் சேர்ந்து வர்றா. அங்க பாட்டி வேகமா சந்தோஷமா அன்புன்ட்டு வர, பின்னாடி கண்மணி பார்த்தா அப்படின்னு டேப் ரெக்கார்டர் அப்படியே ஸ்லோ ஆகும்ல, அந்த மாரி ஆகுது பாட்டிக்கு. "என்ன பாட்டி பயந்துட்டீங்களா? ஆ இனிமே இதான் என் வீடு. இங்க தான் நான் இருப்பேன். ஏய் இங்க எதுக்குடி வந்த? இது எதுக்குடி உன் வீடு? அதான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டில்ல?" "என்னது கையெழுத்து போட்டனா? அன்பு அத எடுங்க" அப்படின்னு அத எடுத்து அப்படியே கிழிச்சு ஃபூன்னு ஊதி விடுறாங்க. "போதுமா? போதுமா? இதெல்லாம் கிழிச்சு தூக்கி போட்டாச்சு. இனிமே என் புருஷன் நானும் இங்க தான் இருப்போம். என்ன அன்பு? அன்பு என்ன தூக்கிக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலேக்கா தூக்கி கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்துட்டு போறாங்க. பாட்டி வெண்ணிலாவும் அப்படின்னு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. சிவகாமி மட்டும் சந்தோஷத்துல வானத்துல பறக்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க் யூ.